Hi children, next we will see chapter 5 numerical methods. So the numerical methods பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First introduction part. So இந்த numerical methods யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஒரு சம்முக்கு ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸே ஒரு சம்முக்கு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் எழுதியிருக்கிறேன். Numerical analysis is a branch of mathematics which leads to approximate solution by repeated application of 4 basic operations of algebra. அல்ஜிப்ராவில் என்ன 4 பேசிக் ஆப்ரேஷன்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த ஆப்ரேஷனை நம்ம ரிப்பீட்டடாக அப்ளிகேஷனாக நம்ம பண்ணும்போது we will get the approximate solution. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்களுக்கு நியூமெரிக்கல் மெத்தட்ஸில். இப்போ பாருங்கள், இதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் படிப்போம். ஒன்று ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர், பேக்வேர்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர், தென் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். யூ கன்சிடர் எ ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு நீ இவங்க வேல்யூ கொடுக்க ஒய்க்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸுக்கு நீ எந்த வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். ஸோ அது எந்த வேல்யூஸ் வேணால் கொடுக்கலான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு இண்டிபெண்ட் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸை நான் என்ன சொல்கிறேன்? இண்டிபெண்ட் வேரியபிள்னு நான் சொல்கிறேன். ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா இங்கே எக்ஸை பொறுத்து தான் நீங்கள் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது ஒய்யுடைய வேல்யூ எக்ஸை பொறுத்து இருக்குது, டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒய் இஸ் தி டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் இஸ் தி இண்டிபெண்ட் வேரியபிள். பாருங்கள், ஒரு சின்ன டேப்லெட் காலமில் நான் எக்ஸுக்கு x0, x1, x2 எக்ஸட்ரான்னு சம் வேல்யூஸ் கொடுத்தேன்னா யூ வில் கிவ் தி x0 வேல்யூ, த கரஸ்பாண்டிங் y0 வேல்யூ யூ வில் கெட். ஸோ x0 கொடுக்கும்போது உனக்கு y0 வேல்யூ கிடைக்குது, x1 போடும்போது y1 கிடைக்குது, x2 போடும்போது y2 கிடைக்குது நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்னா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம், x+2 இருக்கலாம், தென் எக்ஸ் க்யூபாக இருக்கலாம், இல்லைனா x/3 இருக்கலாம். எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் இருக்கலாம். அது அந்த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். சப்போஸ் x+3ன்னு நான் எழுதுகிறேன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நான் எக்ஸுக்கு நான் 2ன்னு கொடுத்தா ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஸோ அது எக்ஸை பொறுத்து தான் அந்த ஒய் வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் கால்டு தி இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் இஸ் கால்டு தி டிபெண்ட் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஒரு பேசிக் திங்ஸ் தான். இது லேர்ன் பண்ணிக்கோங்க. Next we will move to the forward difference operator. Forward difference operator, backward difference operator ரெண்டுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கும் போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னு இருக்குது. நான் அதை ரெண்டையுமே டுகெதராக சேர்த்து இங்கே கம்பேரிசனாக படிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அதை நம்ம ஒரு டெல்டா, இது பேர் என்னென்னா ட்ரையாங்கிள் மாதிரி போகிறோம் இல்லையா, இது சிம்பிள் நேம் இஸ் டெல்டா. டெல்டாங்கிற சிம்பிளில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஒன் இஸ் டெல்டா. ஓகேங்களா? தென் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், அந்த ட்ரையாங்கிளையே ரிவர்ஸாக திருப்பி போகிறீங்க. ரிவர்ஸாக போட்டிங்கன்னா திஸ் ஒன் இஸ் கால்டு தி நெப்லா. ஸோ இதை நம்ம நெஃப்லான்னு சொல்கிறோம், இதை நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, டெல்டா y0 எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னா y1 மைனஸ் y0ன்னு டிஃபைன்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், ஃபார்வர்ட். இப்போ நான் டெல்டாக்கு பக்கத்தில் எப்போதுமே எழுதுறது ஒரு ஃபங்க்ஷனாக தான் எழுதணும். எக்ஸ் இருக்காது பாருங்கள். டெல்டாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஒய் வேல்யூ தான் இருக்குது. ஒய் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம எழுதுவோம் டெல்டாக்கு பக்கத்தில். எந்த ஒரு ஆப்ரேட்டருக்கு பக்கத்தில் எழுதுறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதுவோம். ஸோ நம்ம எக்ஸுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், டெல்டா எக்ஸுங்கிறது கிடையாது. டெல்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷனல் வேல்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் டெல்டா அப்ளை பண்ணி என்னென்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ டெல்டா y0 ஈக்குவல் டு y1 மைனஸ் y0. நேம்லேயே இருக்குது பாருங்கள், ஃபார்வர்ட். ஃபார்வர்ட்னா என்ன? y0உடைய ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன், அடுத்த ஃபங்க்ஷன். y0உடைய அடுத்த ஃபங்க்ஷன் என்ன? y1. ஸோ ஃபார்வர்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு y1 மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் y0 போடுறோம். அடுத்து டெல்டா y1. ஸோ y1உடைய ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் y2 மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஸோ டெல்டா y2ங்கிறது ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் இஸ் y3 மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இஸ் y2. லைக் திஸ் கோயிங் ஆன் எக்ஸெட்ரா. இதுலேருந்து நான் ஜென்ரல் டேர்ம் எழுதுறேன்னா டெல்டா yn ஈக்குவல் டு yn ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் yn+1. ஸோ n இருந்தால் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் n+1. ஸோ இங்கே 2 இருந்தால் 2+1 நம்ம 3 போகிறோம், 1 இருந்தால் 1+1 2ன்னு போகிறோம்ல, அது மாதிரி n இருந்தால் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் n+1 மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் yn.
ஸோ இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இதில் n வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்னுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. பாருங்கள் 0 அப்ளை பண்ணி பாருங்கள். 0 போட்டிங்கன்னா 0, 0 + 1, 1, 0. ஸோ டெல்டா y0 = y1 - y0ன்னு கிடச்சிருது. ஸோ n = 1 போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். n = 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அப்படியே வாங்க நெஃப்லாவுடைய ஆப்ரேட்டரை பார்த்துடலாம். பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது நெஃப்லா y1 which is equal to, ஸோ இங்கே என்ன நெஃப்லாக்கு பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடுங்க. மைனஸ் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸாக படிக்கிறோம். ஸோ அதனுடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் y1 உடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன y0. ஸோ y1 உடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் y0. ஸோ மைனஸ் y0 போடுறோம். நல்லா பாருங்கள், பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டருக்கு நெஃப்லா y1 போடும்போது நெஃப்லா பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடுங்க. மைனஸ் அதோடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பேக்வேர்ட் ஃபங்க்ஷனை பேக்கில் எழுதுறீங்க, லாஸ்ட்டில் எழுதுறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன், இங்கே ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டில் எழுதுறீங்க. ஃபஸ்ட் லெட்டர் எஃப், இங்கேயும் எஃப். ஏதோ ஒரு க்ளூவை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா ஃபார்வர்ட் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டில் எழுதுறீங்க. பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா பேக்வேர்ட் ஃபங்க்ஷனில் பேக்கில் எழுதுறீங்க, பின்னாடி எழுதுறீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நெஃப்லா y2 த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் த பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். y2 உடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன y1. அடுத்து நெஃப்லா y3 ஒரிஜினல் ஃபங்க்ஷன் y3 மைனஸ் y3 உடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் y2. ஓகேங்களா? பேக்வேர்ட் ஃபங்க்ஷனை பேக்லேயே போடுறோம். ஸோ அடுத்து இன் ஜென்ரல் நெஃப்லா yn = ஒரிஜினல் ஃபங்க்ஷன் yn அப்படியே எழுதியாச்சு, மைனஸ் அதோடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷனாக ஒன்று கம்மி பண்ணி எழுதணும். இங்கே 3 இருந்தால் இங்கே 2 போடுறோம், 2 இருந்தால் 1 போடுறோமா, ஒன்று ரெடியூஸ் பண்ணி போடுறோம். அது மாதிரி n இருந்தால் யூ ஹாவ் டு ரெடியூஸ் 1, yn - 1. ஹியர் n ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3. ஸோ ஏன்னா நமக்கு நெஃப்லா y0 நமக்கு டிஃபைன் ஆகாது. நெஃப்லா y0 எப்படி வரும்? ஒரிஜினல் ஃபங்க்ஷன் y0 போட்டுருவோம். ஸோ y0க்கு பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன எழுதுவோம்? y0 பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. அதனால் நெஃப்லா ஆப்ரேட்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் y1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹியர் n ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3. சப்போஸ் இந்த n வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். n = 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒயில் வச்சு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வாட் இஸ் y இஸ் அ ஃபங்க்ஷன் f of x. இப்போ இந்த y இருக்கிறதுல ஐ வில் சப்ஸ்டியூட் டெல்டா f of xன்னு போட்டேன்னா இங்கே y1 இருந்தால் அதை ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் y2ன்னு நம்ம போகிறோம். இப்போ f of xன்னு இருந்ததுன்னா f of x உடைய ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் ஆட் சம் இன்டர்வல், ஒரு இன்டர்வல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு இன்டர்வல் ஆட் பண்ணணும். ஸோ f of xக்கு டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா f of x + h மைனஸ் f of x. பாருங்கள், f of x உடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த எக்ஸுக்கு பதிலாக x + hன்னு போட்டிங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஒரு இன்டர்வல் ஆட் பண்ணுறீங்க, எக்ஸுங்கிறது ஒரு ஹச்சுங்கிறது ஒரு இன்டர்வல், அதை ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். அப்படி தான் இங்கே இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நெஃப்லாவில் போடும்போது என்னது? ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் பிஃபோர் ஃபங்க்ஷன். இப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? f of x, அதை அப்படியே எழுதிருங்க. மைனஸ் தட் பிஃபோர் ஃபங்க்ஷன். அப்படின்னா ஒரு இன்டர்வலில் சப்ட்ராக்ட் பண்ணணும், f of x - h. ஒரு இன்டர்வல் ஆட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதே இன்டர்வலில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பிஃபோர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஹச்சுங்கிறது என்னென்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் ஸ்பேசிங். அப்படின்னா எப்படி இருக்குன்னா, சப்போஸ் எக்ஸுடைய வேல்யூ x0 0வாக இருந்ததுன்னா x1 10, x2 20, x3 30, x4 40 அப்படின்னா அதோடைய ஹச் என்ன? ஈக்குவல் ஸ்பேஸ் இன்டர்வல் 10 10 இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுதான் ஹெச். அந்த ஹெச்சுங்கிறது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. இங்கே இந்த f of xக்கு நம்ம டெல்டா அப்ளை பண்ணோன்னா ஆஃப்டர் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இல்லை ஆஃப்டர் ஃபங்க்ஷன் நமக்கு எழுத தெரியுது, இதில் எழுதணுன்னா f of x இருந்ததுன்னா யூ ஆட் +h. பிஃபோர் ஃபங்க்ஷனாக வேணும்னா -h. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டெல்டா ஸ்கொயர் yn உடைய வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெல்டா ஸ்கொயர் yn, டெல்டா ஸ்கொயரை ஐ ஹாவ் டு ஸ்ப்ளிட் டெல்டா இன்டூ டெல்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டெல்டா ப்ராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ டெல்டா இன்டூ டெல்டா நமக்கு டெல்டா ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ டெல்டா ஆஃப் டெல்டா yn. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டெல்டா yn? ஆஃப்டர் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். டெல்டானாவே ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் வந்துடணும் மைண்டுக்கு. ஸோ டெல்டா மீன்ஸ் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். டெல்டா ஒய்ங்கிறது ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஸோ அதை போட்டாச்சு. அப்புறம் இந்த டெல்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணால் டெல்டா ஒய்என் +1 மைனஸ் டெல்டா ஒய்என் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
ஸோ டெல்டா ஸ்கொயர் ஒய்எனுடைய ஃபார்முலா எப்படி கிடைக்குதுன்னா டெல்டா ஒய்என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டெல்டா ஒய்என். ஸோ டோன்ட் மக் அப் திஸ் ஃபார்முலா. சப்போஸ் 1 மார்க்கில் இதை கேட்டாங்கன்னா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ டெல்டா ஸ்கொயரை யூ டிவைட் டெல்டா இன்டூ டெல்டா. ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் டெல்டா கியூப் ஒய்என். So delta cube again you can again split delta square of delta yn. Multiply பண்ணிங்கன்னா delta square into delta is delta cube you will get. So delta square of delta yn. Delta square of what is delta yn? Yn plus n minus yn. This one is formula. Then you multiply. Delta square உள்ள multiply பண்ணிட்டீங்கன்னா delta square yn plus 1 minus delta square இங்க multiply பண்ணிங்கன்னா you will get this one. Have to multiply like this. இந்த மாதிரி multiply பண்ணிருங்க. இதையும் நான் ஒரு ஹைலைட் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இது டெல்டா கியூப் ஒய்என். இப்போ உங்ககிட்ட டெல்டா ஸ்கொயர் ஒய்என் கிடச்சிருச்சு, டெல்டா கியூப் ஒய்என் இருக்குது. இது ரெண்டை வச்சுட்டு இந்த ரெண்டை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் இன் ஜென்ரல் டெல்டா பவர் கே ஒய்என். இங்கே பவர் 2 இருந்ததுன்னா எப்படி இருக்குது, பவர் 3 இருந்ததுன்னா எப்படி இருக்குது, அதுமாதிரி பவர் 4 இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். பவர் 2 இருந்ததுன்னா இங்கே என்ன வருது, டெல்டா பவர் ஒன்றுமே இல்லை, 1ன்னு இருக்குது. இங்கே பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். டெல்டா பவர் 1 இருக்குது. இங்கே ஒய்என் ப்ளஸ் 1 ஒய்என் வந்துடுது. ஸோ டெல்டா க்யூப் இருந்ததுன்னா என்ன வருது, இங்கே டெல்டா ஸ்கொயர்னு வருது, இங்கேயும் டெல்டா ஸ்கொயர். ஒய்என் இருந்தால் ஒய்என் ப்ளஸ் 1 ஒய்என். ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இங்கேயும் ஒய்என் ப்ளஸ் 1 தான் இருக்குது, இங்கேயும் ஒய்என் ப்ளஸ் 1. ஹியர் ஒய்என், ஹியர் ஆல்சோ ஒய்என். ஸோ இந்த டெல்டாவில் தான் சேஞ்சஸ் நடக்குது. டெல்டா ஸ்கொயர் இருந்தால் டெல்டா நடக்குது, டெல்டா க்யூப் இருந்தால் டெல்டா ஸ்கொயர் வருது. அப்புறம் டெல்டா பவர் 4 இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும், இங்கே டெல்டா க்யூப்னு கிடைக்கும். ஸோ இங்கே பவர்லேருந்து இது ஒன்று ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்படி தான் இந்த ரெண்டுலேருந்து நம்ம ஜென்ரலாக நம்மளால் சொல்ல முடியுது. அப்படின்னா டெல்டா பவர் கே ஒய்என் எப்படி எழுதலாம், பவர் கே இருந்தால் யூ ஹாவ் டு ரெடியூஸ் 1 நம்பர், டெல்டா பவர் கே மைனஸ் 1. ஸோ ஒய்என் இருந்தால் இது அப்படியே ஒய்என் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒய்என் ப்ளஸ் 1 மைனஸ் டெல்டா பவர் கே மைனஸ் 1 ஒய்என் இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இங்கேயும் அப்படியே ஒய்என் போட்டுருங்க. ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் n ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 2. நெஃப்லாவை பொறுத்த வரைக்கும் n ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3. ஓகேங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது நெஃப்லா. Nefla square yn, you have to split Nefla of Nefla yn. Nefla yn formula, you multiply the inner side Nefla yn minus Nefla yn minus 1. So here n start from 1 2 3. But delta la n start from 0 1 2. Okay, 0 1 2 3 etc. Next Nefla cube yn, which is equal to Nefla square of Nefla yn. So apply the Nefla yn formula. Then multiply the Nefla square to inner side. உள்ள இந்த டேர்மோடையும் multiply பண்ணிட்டோம். ஸோ ஹைலைட் பண்ணியாச்சுங்க நெஃப்லா கியூப் ஒய்என் ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு நம்ம இன் ஜென்ரல் எழுதுகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெஃப்லா ஸ்கொயராக இருக்கிறது எதுவாக மாறுது, நெஃப்லாவாக மாறுது. நெஃப்லா கியூப் நெஃப்லா ஸ்கொயராக வருது. அப்புறம் நெஃப்லா பவர் கே எப்படி இருக்கணும், நெஃப்லா பவர் கே மைனஸ் 1 நெஃப்லா பவர் கே மைனஸ் 1. ஸோ ஒய்எனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஒய்என் அப்படியே போட்டுருங்க. ஒய்என் மைனஸ் 1 ஒய்என் மைனஸ் 1 ஒய்என் மைனஸ் 1. ஹியர் என் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து டெல்டா பவர் இருந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வி மூவ் டு தி அடுத்தது என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஒயில் வச்சு பார்த்தோம், இப்போ எஃப்பில் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எப்படி டெல்டாங்கிறது ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இப்போ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் என்னான்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறது என்ன, அதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் எழுதுவோம். இதுக்கு ஃபார்வர்ட் ஃபங்க்ஷனை இன்னொரு இன்டர்வல் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்டர்வல் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சோட ஆட் அனதர் இன்டர்வல் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச். ஹெச் ப்ளஸ் ஹெச்ங்கிறது என்னது 2h மாறிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன். அடுத்து டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. ஸோ வாட் இஸ் த ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3h மைனஸ் த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. இது டெல்டாக்கு எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்தது நெஃப்லாக்கு. ஸோ வாட் இஸ் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸஸ். ஸோ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் த பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பேக்வேர்டுனா மைனஸ் ஹெச் போடுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். அதுக்கப்புறம் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை அப்படியே ஒரிஜினலாக இங்கே எழுதிடுவோம். மைனஸ் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ்னால் பேக்வேர்ட் ஃபங்க்ஷனை எழுதணும். ஸோ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஹெச். ஹெச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் அதோடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2hக்கு பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஒரு ஹச் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும்.
ஃபார்வர்டில் ஹச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும், ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 2h ப்ளஸ் 3hன்னு போடுவோம். பேக்வேர்ட் ஃபங்க்ஷனில் இங்கே எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெச்சை ரெடியூஸ் பண்ணுறாங்க. 2h இருந்தால் 1h வரும், 1h இருந்தால் ஹெச்சே வராது, வெறும் ஹெச்சே இல்லாமல் இருந்தால் -hன்னு வருது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் பாருங்கள். இப்போ இந்த டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. அது அந்த ஃபார்முலா இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் தரப்போகிறோம். இந்த டெல்டாவுக்கும் இந்த நெஃப்லாவுக்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் த ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது நெஃப்லா ஃபார்முலாவில் பார்க்கும்போது என்ன ஃபார்முலாவாக இருக்குன்னா நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்குது. ஸோ ரைட் ஹியர் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ இதிலேருந்து என்ன கிடச்சிருக்கு, டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா? அதே தான் அடுத்தது பாருங்கள், டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், ரைட் தட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இந்த ஃபார்முலா இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது இங்கே இருக்குது, இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது, இந்த ஃபார்முலா இதில் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ வாட் அபவுட் திஸ் ஒன், இதுங்கிறது என்ன, நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கிடச்சிருக்கு, டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. அப்படின்னா வென் யூ ஹாவ் டு சேஞ்ச் டெல்டா டு நெஃப்லா, டெல்டாலேருந்து நெஃப்லாக்கு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஆட் தி ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஆட் தி இன்டர்வல் போட்டுடலாம். வேணாம், ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் இல்லை, வேணாம், ஆட் தி இன்டர்வலை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். பாருங்கள், டெல்டாலேருந்து நெஃப்லாக் போகும்போது ஒரு இன்டர்வல் ஆட் பண்ணுறோம். இங்கேயும் டெல்டாலேருந்து நெஃப்லாக் போகும்போது ப்ளஸ் ஹெச்சாக இருக்கிறது ஒரு இன்டர்வல் ஆட் பண்ணால் என்ன ஆயிடுது, ப்ளஸ் 2h ஆயிடுது. ஸோ டெல்டா டு நெஃப்லானா ஆட் தி இன்டர்வல். இப்போ வாங்க அடுத்து நெஃப்லா டு டெல்டா. இப்போ நெஃப்லாலேருந்து டெல்டாக்கு வாங்க. இப்போ சப்போஸ் 1 மார்க்கில் கேட்கலாம், நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு டேஷ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா, அந்த மாதிரி ஏதாவது என்ன சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கீழே டெல்டாவில் 4 ஆன்சர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நெஃப்லாலேருந்து டெல்டா சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது, எக்ஸ்ன்னு ஆயிருக்கு. அப்போனா இன்டர்வல் கம்மியாக இருக்குது. சப்ட்ராக்ட் தி இன்டர்வலை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நெஃப்லாருந்து டெல்டா போகும்போது எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்சாக இருக்கிறது எப்படி மாறிடுது, எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக மாறிடுது. ஸோ டெல்டா டு நெஃப்லானா ஆட் த இன்டர்வல், நெஃப்லா டு டெல்டானா சப்ட்ராக்ட் த இன்டர்வல். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ட்விஸ்டடாக 1 மார்க்ஸ் நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன போகிறோன்னா, அடுத்தது நெஃப்லா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்ங்கிறது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நெஃப்லா ஸ்கொயர் வி ஹாவ் டு ஸ்ப்ளிட் நெஃப்லா இன்ட்டு நெஃப்லான்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தென் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் உடைய ஃபார்முலா. நெஃப்லானா என்ன, பேக்வேர்டு ஆப்ரேட்டர்னா ரைட் தி ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மைனஸ் பேக்வேர்ட் ஃபங்க்ஷன். இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை எழுதிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்னா அதுக்கு பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு எழுதியாச்சு. Now we apply the nefla inner side apply பண்ணிட்டேன்னா nefla f of x plus 2h minus nefla f of x plus h. ஸோ இது சில ஸ்டெப்ஸ், சில 2 ஸ்டெப் தப்பாக போட்டுட்டேன். அப்படியும் போடலாம், பட் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக வரும். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வாங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ வாட் இஸ் நெஃப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. இப்போ தான் சொல்லியிருக்கேன், நெஃப்லாலேருந்து இப்போ நான் இப்போ டெல்டாக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் நெஃப்லாலேருந்து எதுக்கு மூவ் பண்ணுறேன், டெல்டாக்கு மூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இது நெஃப்லா சிம்பிள். இதுலேருந்து இப்போ எந்த சிம்பிளுக்கு மூவ் பண்ணியிருக்கேன், டெல்டா. நெஃப்லா டு டெல்டா மூவ் பண்ணணும்னா சப்ட்ராக்ட் த இன்டர்வல். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்சாக இருக்குது, எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக வந்துருச்சு. ஒரு இன்டர்வல் கம்மியாயிடுச்சு. மைனஸ் நெஃப்லா நான் டெல்டாவாக மாற்றிட்டேன், ஒரு இன்டர்வலை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சிருது. தென் ஃப்ரம் திஸ் ஐ வில் டேக் தி அவுட் சைட் டெல்டா வெளில எடுத்துட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். வாட் அபவுட் திஸ் ஃபார்முலா? இது எதனுடைய ஃபார்முலா, டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது இடத்துல நான் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ now we have to மல்டிப்ளை பண்ணால் டெல்டா இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சிருது. ஸோ இப்போ என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம், நெஃப்லா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்ங்கிறது நெஃப்லா ஸ்கொயர்லேருந்து எந்த ஸ்கொயருக்கு வந்திருக்கு, டெல்டா ஸ்கொயருக்கு வந்திருக்கு. நெஃப்லா ஸ்கொயர் we have to change as the delta square, f of x plus 2h change to f of x சேஞ்ச் ஆகிருக்கு. இதிலேருந்து நம்ம அடுத்த இன் ஜென்ரல் எழுதுவோம்.
இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணதா இது. நெஃப்லா ஸ்கொயர் சேஞ்ச் ஆகிருக்கு, இதுக்கு டெல்டா ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்காக மாறியிருக்கு. சிமிலர்லி நெஃப்லா க்யூப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3hஐ எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா க்யூப் எஃப் ஆஃப் எக்ஸாக ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே எப்படி ப்ரூஃப் பண்ணமோ அதே ப்ரொசீஜரில் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா இங்கே இது கிடைக்கும். நெஃப்லா க்யூப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3h நெஃப்லா க்யூப் டெல்டா க்யூபாக மாறிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3h வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நெஃப்லாக் பவரில் என்ன இருக்கோ அதுதான் ஹெச்சுக்கு முன்னாடி இருக்கணும். ஹெச்சுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா? ஹெச் கோஎஃபிஷியன்ட்டும் நெஃப்லாவுடைய பவரும் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் அதை நெஃப்லா ஸ்கொயரை நான் டெல்டா ஸ்கொயராக மாற்றி எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியும். இங்கே பாருங்கள், நெஃப்லா பவரில் இருக்கிறதும் ஹெச்சுடைய கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கும். சேமாக இருந்தால் இந்த நெஃப்லா க்யூப் டெல்டா க்யூபாக மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ். நான் எப்படி இப்போ ப்ரூஃப் பண்ணேனோ அதே மாதிரி இதை ப்ரூஃப் பண்ணிடலாம். சிமிலர்லி நெஃப்லா பவர் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4h. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அது எப்படி எழுதலாம்? டெல்டா பவர் 4 எஃப் ஆஃப் எக்ஸ். இதிலேருந்து இன் ஜென்ரல் நம்ம எழுதுகிறோம் நெஃப்லா பவர் n எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் nh விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பவர் n ஹெச் கோஎஃபிஷியன்ட் போத் ஆர் சேமாக இருந்ததுன்னா டெல்டா பவர் n எஃப் ஆஃப் எக்ஸ்னு இன் ஜென்ரலாக ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டர் டெல்டாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இஃப் சி இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ரேட்டருக்கு அப்புறம் இருக்கிறது என்ன இருக்கணும்? ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஒரு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டருக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன், தட் இஸ் டெல்டா சி. அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதோடைய வேல்யூ வந்து 0. அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா த வேல்யூ இஸ் 0. இதோடைய ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில் பாருங்கள். பட் வந்து தட் ஒன் இஸ் நாட் அன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கேட்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் இன் யுவர் சிலபஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி 0 ஆச்சுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் தான் போட்டிருப்பாங்க, ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, டெல்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்னா என்ன? உள்ள மல்டிப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். இதை எப்படி எழுதலாம்? டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ நார்மலாக இந்த டெல்டாங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இஃப் சி இஸ் எ கான்ஸ்டன்ட் தென் டெல்டா சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டெல்டா அப்ளை பண்ணுறது, அந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக வச்சுக்கிட்டு டெல்டா அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எனக்கு சிஎக்ஸ் ப்ளஸ் 3cன்னு வரும். இதுவும் நீ சியை காமனாக எடுத்துகிட்டு டெல்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3யும் இதனுடைய ஆன்சரும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்டாக்கு ஃபங்க்ஷனில் நீங்கள் சி ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸோட சியை மல்டிப்ளை பண்ணுறீங்களா, அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சியை வெளியில் எடுத்துகிட்டு டெல்டா ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சியை மல்டிப்ளை பண்ணாலும் வில் பி தி சேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா டெல்டா பவர் எம் இன்ட்டு டெல்டா பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறீங்க. எத்தனை டைம்ஸ்னால் n டைம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை அப்ளை பண்ணுறீங்க. ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் m டைம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, நம்ம பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, எக்ஸ்பொனன்ஷியல்ஸில் பேசிக்ஸில். ஸோ அது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள், டெல்டாங்கிற ப்ராடக்ட்டில் பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணியாச்சு, m + n எஃப் ஆஃப் எக்ஸ். இல்லை என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர். செகண்ட் ரிசல்ட் டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது டெல்டா எப்படி வரும்னா, இது நான் யூவி மெத்தடில் வரும். யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவீங்க? யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, ப்ளஸ் வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. அதாவது யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்னு போடுவோம். இப்போ பாருங்கள், யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான். யூங்கிறது இங்கே ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், விங்கிறது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுக்கு டெல்டா அப்ளை பண்ணுறீங்க, டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்ல வி டேஷ்னு, அதே மாதிரி தான். ப்ளஸ் இது வி, திஸ் ஒன் இஸ் யூ. விங்கிறது என்னது? ஜி ஆஃப் எக்ஸ், அதை அப்படியே வச்சுக்கோங்க. யூ டேஷ் யூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ யூக்கு இங்கே டெல்டா அப்ளை பண்ணணும், டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த யூவி ஃபார்முலா வச்சு இதை நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து டெல்டா யூ பை வி மாதிரி இருக்குது பாருங்கள். யூ பை வி வந்ததுன்னா கீழே என்ன போடுவோம்? நம்ம வி ஸ்கொயர்னு போடுவோம்.
அங்கே எழுதுகிறேன். வி ஸ்கொயர்னு எழுதுவோம். மேலே வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ்னு போடுவோம். திஸ் இஸ் யூ, திஸ் இஸ் வி. இங்கே கீழே நம்ம வி ஸ்கொயர்னு போகிறதுக்கு பதில் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு நம்ம போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸும் அதுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வலும் எழுதுகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். நியூமரேட்டர் பாருங்கள், வி விங்கிறது என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து யூ டேஷ். ஸோ யூ டேஷுங்கிறது டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ். அடுத்து யூ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து வி டேஷ். ஜி ஆஃப் எக்ஸ் டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த 3 ரிசல்ட்டையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கெலாம் வித்தவுட் ப்ரூஃபில் தான் உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா வச்சு லிங்க் பண்ணி நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். வாட் இஸ் மீன் பை ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்? ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கு அனதர் நேம் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஷிஃப்டிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ ரெண்டுமே சேம் தான், எப்படி கேட்டாலுமே அர்த்தம் ஒன்று தான். இப்போ பாருங்கள், இ இஸ் தி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருடைய சிம்பிள். இப்போ நம்ம எப்படி டெல்டா ட்ரையாங்கிள் போகிறோம் இல்லைங்களா, ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டருக்கா, ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் ட்ரையாங்கிள். பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் ரிவர்ஸ் ட்ரையாங்கிள். அது மாதிரி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் ஈன்னு சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறோம், அடுத்த இன்டர்வலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுடைய அடுத்த இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அடுத்து இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ். யூ ஹாவ் டு ஸ்பிளிட்டட் இ இன்ட்டு இயாக நம்ம பிரிக்கிறோம். இதை இ இன்ட்டு இ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்ளை பண்ணிடுறேன். என்ன கிடைக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். திரும்பி அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு திரும்பி ஷிஃப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்னு கிடச்சிரும். ஸோ இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரில் இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஈக்கு பவரில் பாருங்கள், இங்கே பவர் 2 இருந்ததுன்னா இ ஸ்கொயர், தட் இஸ் இ ஸ்கொயர் பவர் 2 இருந்ததுன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்னு கிடைக்குது. இங்கே பவர் 1 இருந்ததுன்னா, ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். பவர் 1 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ பவர் பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அது ஃபார்வேர்டாக ஷிஃப்ட் ஆகுது, எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்னு. இதே பவர் நெகட்டிவில் இருக்குன்னா இ பவர் -1 எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் அது பேக்வேர்டாக ஷிஃப்ட் ஆகும். எக்ஸுக்கு பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். அதே மாதிரி இ பவர் -2 எஃப் ஆஃப் எக்ஸை ஹவ் டு ஸ்பிளிட்டட் இ பவர் -1 இ பவர் -1 எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் பிரித்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுடைய பேக்வேர்ட் ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். திரும்பி அதுக்கு இ பவர் -1, திரும்பி அது இன்னொரு பேக்வேர்ட் ஃபங்க்ஷனாக நான் எழுதுகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஹெச். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பவர் பாசிட்டிவ் இருந்தால் 1 இருந்தால் ப்ளஸ் ஹெச், 2 இருந்தால் ப்ளஸ் 2ஹெச், பவர் -1 இருந்தால் மைனஸ் ஹெச், -2 இருந்தால் -2ஹெச். இதில் வந்து இன் ஜென்ரல் என்ன எழுதுவோம், பவர் n இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்ஹெச், பவர் -n இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ஹெச். இங்கேயும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் ஈக்கு பக்கத்தில் என்ன தான் இருக்கணும், ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். டெல்டாக்கு பக்கத்துலேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான், நெஃப்லாக் பக்கத்துலேயும் ஃபங்க்ஷன் தான், ஈக்கு பக்கத்துலேயும் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நோட் இல்லைன்னா ரிமார்க்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஓகே சி நோட் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நமக்கு தெரியும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னால் அந்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, வாட் இஸ் ஒய் ஈக்குவல் டு தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஒய். ஸோ இ ஆஃப் நான் ஒய்ன்னு போடுறேன். ஸோ ஒய்ன்னு போட்டால் அது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறது நமக்கு எப்படி தெரியும், அதான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒய் நாட் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். இ ஆஃப் ஒய் நாட் ஈக்குவல் டு தட் ஒன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஒய் நாட்டுடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒய்1. நெக்ஸ்ட்டு இ ஆஃப் ஒய்1. ஸோ ஒய்1க்கு நான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணால் தட் ஒன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒய்2. ஸோ லைக் திஸ் எக்ஸெட்ரா. இ ஆஃப் ஒய்(n-1). ஒய்(n-1)ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணேன்னா தட் ஒன் மூவ்ஸ் டு தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒய்என். ஈக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் தான், எஃப் ஆஃப் எக்ஸும் ஃபங்க்ஷன் தான், அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒய்யும் ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இ ஸ்கொயர் ஆஃப் ஒய் நாட் பார்க்க போகிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு we have to split e square as e into e, because e into e என்னன்னு கிடச்சிரும், நமக்கு e ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு e of y நாட்னு. வாட் இஸ் e of y நாட் இஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் y1 மூவ் ஆயிடுச்சு, வெளியில் ஒரு e இருக்குது. ஸோ e of y1. ஸோ e of y1 இஸ் மூவ் டு தி அகெயின் த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் y2.
ஸோ இதிலிருந்து நம்ம இன் ஜென்ரல் எப்படி எழுதுவோம், இ பவர் என் ஒய் நாட்டாக இருந்ததுன்னா ஸோ என் டைம் ஷிஃப்டிங் நடக்குது. ஃபஸ்ட் டைம் ஷிஃப்டிங் நடக்கும்போது 1, செகண்ட் டைம் நடந்ததுன்னா 2, தேர்ட் டைம் நடந்ததுன்னா 3. ஸோ என் டைம் நடக்கும்போது ஃபைனலி இட் வில் கெட் த ஃபங்க்ஷன் இஸ் ஒய் என்னன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 0 இந்த 1 எண்ணையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 + n is என்னன்னு போட்டுடலாம். ஓகேங்களா. சப்போஸ் ஒய் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் 1 என் டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஒய் n + 1ன்னு கிடைக்கும். பாருங்கள், நான் இப்படி ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ ஆஃப் y1 போகிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு y1 எங்கே மூவ் ஆகுது, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆகுது, தட் இஸ் y2. ஸோ பிகாஸ் ஈக்கு பவரில் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 1 + 1 2ன்னு கிடைக்குது. சப்போஸ் இ ஸ்கொயர் ஆஃப் y3ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க, you have to split it as e of ey3, which is equal to e of, what is ey3, move to the next function is y4. So e of y4 move to the next function is y5. So finally e square of y3ங்கிறது நமக்கு y5ன்னு கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்கு, 2வையும் 3யும் ஆட் பண்ணுங்க, 2 + 3 is 5. So here 1 + 1 is 2, 0 + n is n. ஸோ போட உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஈனோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வெரி சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான். நம்ம அந்த டெல்டாக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ த சேம் ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் வெளியில் இருக்கும், உள்ள n ஃபங்க்ஷன்ஸ் வந்து டேர்ம்ஸாக இருக்குது. டேர்ம்ஸாக அடிஷனில் இருக்கும், இல்லைனா சப்ட்ராக்ஷனில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் யூ ஹேவ் டு அப்ளை தி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். இதுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன், ஸோ இ ஆஃப் சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறது கான்ஸ்டன்ட் இன்ட்டு இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் ஒன், இ பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் 2 தடவை பண்ணுறோம். ஒரு தடவை வந்து n டைம்ஸ் பண்ணுறோம், another time is m times we have to do it. அப்படி இருந்ததுன்னா இதை சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்கும் ஈக்குவல் தான். இ பவர் எம் இன்ட்டு இ பவர் என்னுக்கும் ஈக்குவல். ஸோ பேஸ் ஏமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணோம் இல்லையோ, அந்த கான்செப்ட் இங்கே வந்துடுது. இங்கேயும் அதே கான்செப்ட் தான் வருது. பேஸ் ஏமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம், n - n is 0ன்னு கிடச்சிரும். எனிதிங் பவர் 0 is 1. ஸோ அதனால் அந்த 1 விட்டுட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் போகிறோம். ஸோ n any பாசிட்டிவ் டீச்சர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் we have to do it. Okay children, thank you.